அறிவார்ந்த அவையோர் அனைவருக்கும் மாலை வணக்கம். பெண் அமைப்பு 3/3/2019 தொடக்கம் கண்ட பெண் ஜாதி மத இன மொழி காட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அனைத்து தரப்பு பெண்களுக்குமானது. பெண் அமைப்பு ஓர் புதுமை, அது காலத்தின் கட்டாயமும் கூட. சமூக அக்கறையும் துணிச்சலும் கொண்ட சில பெண்களால் முன்னெடுக்கப்பட்டு அத்தகைய எண்ணம் கொண்ட வயது வித்தியாசமே இல்லாத பல பெண்களுடன் கைகோர்த்து இன்று செயல்பட்டு வருகிறது. எதையும் எதிர்பார்க்காமல், எப்போதும் பழைய குப்பைகளையே கிளறி கொண்டு இல்லாமல் நல்லெண்ண பேசி நல்லெண்ண செய்வோம் என்ற எண்ணம் கொண்டு செயல்படுகிறது. பெண்கள் சுய மரியாதையோடு வாழ வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு தொடங்கியதுதான் நமது அமைப்பு. அமைப்பில் உள்ள எவரும் தன்னை முன்னிலைப்படுத்த நினைக்காமல் எல்லோரும் இணைந்து நற்செயல்கள் செய்யவே ஆர்வம் கொண்டு வந்துள்ளனர். சமூகம் சார்ந்த அக்கறையும் பெண் நிலை குறித்த கவலையும் கொண்டு அதற்காக ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பெண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இதில் பயணிக்கலாம். ஒரே ஒரு முறையே வாழ முடிந்த இந்த வாழ்க்கையை அர்த்தம் பொதிந்த ஒன்றாக வாழ்ந்துவிட்டு தான் செல்வோமே. இன்றைய அரசியல் என்ற பெயரில் நடந்தேறும் அக்கிரமங்களின் மீது கோபம் கொண்டு நாம் நினைத்தால் மாற்ற முடியும் என்ற எண்ணம் கொண்டு நம்பிக்கையுடன் பெண்கள் அனைவரும் பெண் அமைப்பில் இணைந்து மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டுள்ளனர். இப்போது பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் இரவில் மட்டுமல்ல பகலிலுமே பாதுகாப்பு கிடையாது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? மீடியாக்கள் சில ஆண்களின் மீது பயம். சீரியல் என்ற பெயரில் அவர்களை வீட்டிற்குள்ளேயே சிறைப்படுத்தி விடுகின்றனர். அங்கிங் எனாதபடி பெண்கள் எங்கும் பொதுவெளியில் நிறைந்து காணப்படும் போது இது போன்ற அக்கிரமங்கள் தடுக்கப்படும். அனைத்து பெற்றோருக்கும் ஆண் பெண் குழந்தைகளின் சகோதரத்துவத்தை எடுத்து கூறுவதை பெண் அமைப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தருணமும் கடைபிடிக்கும் வேண்டும் என உரக்க சொல்கிறது. பொதுவெளி என்பது பெண்களுக்கும் ஆனது என்ற கர்ஜனையுடன் சென்னை, புதுச்சேரி, கடலூர், அடுத்தபடியாக ராமேஸ்வரம் இதுவரை எவராலும் செய்யாத ஒரு அபூர்வமான செயலை பல மாவட்டங்களிலும் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இன்றி திறன்பட செய்து கொண்டு வருகிறது. இதேபோல் கிராமப்புற பெண்களிடமோ பொதுவெளியின் மகிழ்ச்சியினை கொண்டு சேர்ப்பது என பெண் முடிவு செய்துள்ளது. அது எந்த இடமாக இருந்தாலும் பரவாயில்லை, வயல்வெளியோ காடு மலை எங்கும் செல்ல பெண் தயக்கம் கொள்ளவில்லை. பெண்கள் எப்பணியிலும் எத்துறையிலும் ஆண்களுக்கு இணையாக போட்டி போடும் வல்லமை பெற்றவர்கள் என தினம் தினம் ஊடகங்களின் வாயிலாக படித்தும் பார்த்தும் கேட்டும் அறிந்துள்ளோம். ஒரு துறையில் திறன்பட செய்ய முடிந்த பெண்ணால் அரசியலில் திறன்பட செய்ய முடியாதா என்ற கேள்வியோடு நிற்காமல் அடுத்த கட்ட முக்கிய நகர்வாக பெண் அரசியலை கையில் எடுத்து ஜாதி மத ஏற்ற தாழ்வுகளற்ற விளிம்பு நிலை மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட கல்வி பொருளாதாரத்தை கையில் கொண்டு அவரவருக்கு கிடைத்தே ஆகக்கூடிய உரிமைகளை, அடிப்படை உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்ற திண்ணத்துடன் செயல்படுகிறது. இதில் மருத்துவம், குடிநீர், கல்வி இவை மூன்றும் அரசே வழங்க வேண்டும் என்று குறிப்பேடு ஒன்றை எந்த அமைப்பும் வெளியிடாத ஒரு முக்கிய நிகழ்வை வெளியிட்டு செயல் வடிவம் கொடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது பெண் பற்றி ஒரு சில குறிப்புகள். எத்தனையோ கட்டுப்பாடுகள் பெண்ணுக்குள். நிமிர்ந்து நடக்காதே, எதிர்த்து பேசாதே, வாய்விட்டு சிரிக்காதே. இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் பெண்களுக்கு மட்டும்தானா? விரைந்து இந்த வினாக்களுக்கு விடை கண்டு கொண்டிருக்கிறாள். கிடைக்க பெறாத பதில்களும் கேட்கப்படாத சுதந்திரமும் கிடைத்ததாக சரித்திரமில்லை. எத்தனையோ புரட்சிகள் கண்டோம் கேட்டோம். பெண்ணிற்கான தனி ஒரு புரட்சியை நடத்தி கொண்டிருக்கிறாள். ஒவ்வொரு புரட்சிக்கும் வித்திட்டவரை வரலாறு பேசிக்கொண்டுதான் உள்ளது. இந்த பெண் புரட்சிக்கு காரணமான அம்மாவை நாளைய வரலாறு பேசத்தான் போகிறது. ஒவ்வொரு பெண்ணின் மனதிற்குள் எத்தனை சவால்கள், இன்னல்கள், ஆர்ப்பரிக்கும் சந்தோஷங்கள் சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவை அத்தனையும் கொட்டி தீர்க்கும் இடம் பெண் அல்லவா? ஒவ்வொரு பெண்ணுக்குள் பூட்டி கிடக்கும் கனவுகளை மெய்ப்பட வைக்க அவர்களை சுற்றி சுற்றி வலம் வந்து எழுந்து வா, உன் கனவை நனவாக்குகிறேன் என்று உரிமை கொண்டிருப்பவள், என்ன குமரல்களை வண்ணக்கலவையாய் மாற்றி அமைத்து கொண்டிருப்பவள், சக்தி படைத்தவர்களையும் சாதனை படைத்தவர்களையும் சரித்திரம் படைக்க வைத்து இன்று ஹிஸ்டோரி பேசி கொண்டிருக்கும் உங்களை நாளைய பெண் வரலாறு ஹர் ஸ்டோரி பேச வைக்க துடித்து கொண்டிருப்பவள், தாமாக முன்வந்து இணைந்த அறிவார்ந்த இக்கூட்டம் நாளை பெண் அரசியலை பெண்களால் பெண்மையுடன் கையில் எடுத்து பெண்ணின் வெற்றி
மானுடத்தின் வெற்றி என்று நிரூபிக்கும் இது உண்மை என்று கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.